ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் மார்னிங், இனிய காலை வணக்கம். சண்டேவான இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸோட வந்திருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேப்பர் வேல்யூவேஷன் அப்படின்னு சொல்கிறது மதிப்பிடுதல் முறை எப்படி இருக்கும். நான்லாம் கிட்டத்தட்ட ஒரு 4 மிஸ்டேக் பண்ணிட்டு வந்துட்டேன், எரேஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. அதே மாதிரி கோடு போட்டு இது என்னால் அடிக்கப்பட்டது அப்படின்ட்டுலாம் நான் எழுதவே இல்லை. இதனால் மார்க்குடைய லெவல் கம்மி பண்ண சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு நாளைக்கு ஒரு கவர்மெண்ட் டீச்சர், அதுவும் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட டீச்சர், ஒரு நாளைக்கு மினிமம் 25லிருந்து 30 பேப்பர்ஸ் மட்டும்தான் டிக் பண்ணுவாங்க. அதனால் பேப்பர் வேல்யூவேஷன் அப்படின்றது இந்த முறை கரெக்டான ஃபார்முலாவில் நடக்க போகுது. 2 வருஷத்துக்கு அப்புறம் கொரோனாவுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இப்போ இல்லாமல் உங்களுக்கு அப்போல்லாம் புக்லெட், கவர்மெண்ட் ஒரு புக்லெட் கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கிற ஆன்சர் மேபி அதில் கனெக்ட் ஆகணும், அல்லது அது போன்ற ஒரு வினாத்தாளுடைய வடிவமைப்பில் ஆன்சர் இருந்தால் மட்டும்தான் மார்க். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் இந்த 2 வருஷமாக நீங்கள் எப்படி படிச்சிங்க, எப்படி எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. 5 மந்த் ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணலை. நெக்ஸ்ட் 2 மந்த் ரெயினில் போயிடுச்சு. அடுத்த 1 மந்த் ஒமைக்ரானில் போயிடுச்சு. 2 மந்த் மட்டும் தான் நீங்கள் ஸ்கூல்ஸே போனீங்க. அதனால் உங்களுக்கு பேப்பர் கரெக்ஷன், அதாவது அந்த மதிப்பெண்கள் கையாடக்கூடிய முறையில் பல்வேறு மாற்றங்களில் நம்முடைய பள்ளி கல்வித்துறை செஞ்சிருக்கு. மாணவர்களுக்கு இலவசமாக கருணை மதிப்பெண்கள் கூட போடுவாங்க. எப்படின்னா, நீங்கள் ஒரு 20 மார்க் 22 மார்க் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மார்க் ஈஸியாக பண்ணிவிட்டு உங்களை பாஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் கேட்கலாம், 5 மார்க்லாம் ஒரு மார்க்கா அப்படின்றது ரொம்ப சீப்பாக இருக்கலாம். ஆனால் ஒரு சில மாணவர்களுக்கு அந்த 5 மார்க் அப்படின்றது வாழ்க்கையுடைய தலையெழுத்தே மாற்றக்கூடும். இந்த பேப்பருக்கான கரெக்ஷன்லாம் வரக்கூடிய ஜூன் முதல் வாரத்தில் தொடங்குது. ஜூன் 23ஆம் தேதி 12th ஸ்டாண்டர்டுக்கு எக்ஸாம்ஸ் ரிசல்ட் வெளியிட போகிறாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள். அப்போ உங்களுக்கே தெரியும், ப்ரோ நான்லாம் இந்த சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிடுவேன்னு நினச்சேன், ஆனால் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. டோன்ட் வரி, நம்ம நெக்ஸ்ட் 12 o'clock வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.